வணக்க மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான பதிவில, காலையில நம்ம எழுந்து நம்மளுடைய உணவுகள சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், பால் குடிக்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது? இரவு நேரங்கள்ல பால் குடிக்கும்போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது? இதன் மூலமாக பெறக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன? அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்க போறோம். இப்போ நம்ம காலையில எழுந்ததும் பல பேர் வெறும் வயிற்றில பால் குடிப்பாங்க. பால் குடிச்சுட்டு தன்னுடைய அந்த காலை கடன்கள முடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்வது சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா டீ, காஃபி, பால் இது எல்லாமே நம்ம உணவுகள சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரிங்க். ஸோ, அதனால அந்த மாரி நம்ம எடுத்துக்கொள்ளும்போது என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குதுன்னு தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பால். ஆய்வுகளின்படி குறைந்த கொழுப்பு அல்லது கொழுப்பு இல்லாத பால் பொருட்கள், பால் எல்லாமே இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். இப்போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னா பிபி ப்ராப்ளம் நமக்கு இருக்கும் அர்த்தம். ஏன்னா பிபி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் தான் ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கமும் இல்லாமல் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். அதுக்காக நம்ம குறைந்த கொழுப்பு அல்லது கொழுப்பு இல்லாத பால் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்வது இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் பருமனை குறைப்பதற்கு நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய பால் உதவிகரமாக இருக்கும். கூடுதல் சுவை அல்லது சர்க்கரை இல்லாமல் உட்கொள்ளும் போது பால் பசியினுடைய உணர்வை குறைக்குது. மற்றும் பெப்பைட் ஒய்ஒய் ஹார்மோன் காரணமாக நீண்ட காலத்திற்கு நம்மை முழுமையாக உணர வைக்கும். அதாவது உணவுகளை எடுத்து முடிச்சு அந்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதனாலவே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத தவிர்ப்போம். ஸோ நம்மளுடைய உடல் எடை இன்னும் வெயிட் அதிகமாகாமல் ஸ்டாப் ஆகும். அப்புறம் பால்களில் இருக்கக்கூடிய இந்த அதிக கொழுப்பெல்லாம் இல்லாமல் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த இயல்பான ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை கரைத்து வெளியேற்றி நமக்கு ஆற்றலாக மாற்றும். அதனால் நமக்கு வேண்டிய அளவுக்கு உடல் எடையை குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பாக மாற்றிக்கொள்வதற்கு பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடற்பயிற்சிக்கு பின் ஹைட்ரேட்டாக நம்மளுடைய உடலை வைத்திருக்கிறதுக்கு, அதாவது நீரேற்றமாக நம்மளுடைய உடலை வைத்திருக்கணும், சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்மளுடைய உடலை மாற்றிக்கணும்னா பால் நம்ம எடுத்துக்கலாம். புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பால் தசைகளுக்கு எரிபொருளை கொடுக்கும். மேலும் திரவங்கள், கால்சியம், சோடியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகளை மீண்டும் நமக்கு கொடுத்து நம்மளுடைய உடலை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக உடற்பயிற்சிக்கு அப்புறமா வைத்திருக்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. செரிமான ஆரோக்கியத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பால் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் டி நிறைந்திருக்கக்கூடிய பால் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா கால்சியம் சத்து உறிஞ்சணும்னா நமக்கு விட்டமின் டி சத்து தான் அவசியம். ஸோ பாலில் கால்சியமும் இருக்குது, விட்டமின் டி சத்தும் இருக்குது. ஸோ மேலும் பாலில் இருக்கக்கூடிய விட்டமின் பி நம்மளுடைய உணவை சிறுநீயமாக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதால செரிமான ஆரோக்கியம் நமக்கு நன்றாக இருக்கும். நம்ம உணவுகளை சாப்பிடுவோம். எளிமையாகவே அந்த உணவுகள் எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் செரிமானமாகப்படும். அந்த உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுகள் இது எல்லாமே நமக்கு இயல்பாகவே வெளியேற்றப்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல் என எதுவுமே இருக்காது. இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்காக தான் நம்ம பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்று பல நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு நம்ம பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பல நோய்களை சமாளிக்கிறதுக்கு மற்றும் பல நோய்களை எதிர்க்கக்கூடிய திறன் நம்ம பெறணும்னா இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கணும். ஸோ அந்த சக்தியை அதிகப்படுத்தி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுவாக வைத்துக்கொண்டு எந்த நோயுமே, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழ்வதற்கு நம்ம பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். பற்களை வலுப்படுத்துகிறது பால். பாலில் நிறைந்திருக்கக்கூடிய கால்சியம் சத்து தான் பற்கள் மற்றும் ஈறுகளை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் காரணமாக பற்கள் வீக் ஆகிறது, இது போல் பலவிதமான பற்கள் தொடர்பான பிரச்சனைகள், பல்வலி, இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி பற்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதற்கு இன்னும் மீண்டும் பாதுகாப்பு அளித்து அதை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கு பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. மன ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பால். ஏன்னா பாலில் விட்டமின் டி, விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி நிறைந்திருக்கு. இது குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் இறுதியில் மூளையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்போம். சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதால நம்ம
நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூளையினுடைய நரம்புகள் செயல்பாடுகள்லாம் தூண்டி விடப்படும். அதனால் நம்ம எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து நம்ம பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் வந்து பாலில் நிறைந்திருக்கு அப்படின்றதால தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறது, இரவு நேரத்தில் இரவு உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் எடுத்துக்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.